ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானவா சேனல். இன்றைக்கி நம்ம குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் அதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1ல் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இம்பார்ட்டன்ட் மாடல் இருக்குது. ஒன்று கிராஃபிக்கல் மாடல் அண்ட் தென் இன்னொன்று சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஸோ இதில் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜஸ்ட் வந்து கிராஃபை நீங்கள் ப்ளாட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் பவுண்டட் ஏரியா செலக்ட் பண்ணி ஆப்டிமல் சொல்யூஷனை அப்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ யூனிட் 1ல் வந்து நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தட் சூஸ் பண்ணலாம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் ஈஸி தான், பட் ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் கேல்குலேஷன் ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அப்போ நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு அதிக டைம் வந்து அது எடுக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரேமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது கிராஃபிக்கல் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2ஓட மாடல் வந்து மெயின் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல். இதில் வந்து 4 டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நார்த் வெஸ்ட் கார்னர். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மாடல் லீஸ்ட் காஸ்ட்டு அதுவும் வந்து ஒரு சிமிலர் மெத்தடு. இதுவும் வந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணுறீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிமம் காஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி. அண்ட் தென் தேர்ட் மெத்தட் வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தடும் வந்து மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 3 மெத்தட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சம்ஸும் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த 3 மெத்தடை தரவாக பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து வந்து அங்காரன் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடுக்கு இதுவுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ அப்போ இந்த யூனிட் 2 பொறுத்தவரை இந்த 4 மெத்தட்ஸ் படித்தாலே உங்களால் ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் தியரிஸ் இருக்குது. தட் இஸ் டெசிஷன் தியரி, கேம் தியரி. டெசிஷன் தியரியில் வந்து சம்ஸ் வந்து 3 இம்பார்ட்டன்ட் மாடல் இருக்குது. ஒன்று வந்து இஎம்வி, தட் இஸ் எக்ஸ்பெக்டட் மானிட்டரி வேல்யூ. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இஓஎல், எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸு. அண்ட் தென் இவிபிஐ வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 3மே வந்து கண்டிஷ்னல் ப்ராஃபிட் டேபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஃபைனல் ஆப்டிமம் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு எது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்றது தான் சூஸ் பண்ணும். ஸோ இது வந்து டெசிஷன் தியரியை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட். செகண்ட் பார்ட் வந்து கேம் தியரி. கேம் தியரியில் 2 மாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாமினன்ஸ் ரூலு, கிராஃபிக்கல் மெத்தட். டாமினன்ஸ் ரூல் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான், பட் ஆனால் அதுவும் வந்து டைம் வந்து கொஞ்சம் கன்சம்ஷன் அதிகமாகும். சிமிலர்லி கிராஃபிக்கல் மெத்தட் வந்து ஈஸி. ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட மேட்ரிக்ஸை 2x2 மேட்ரிக்ஸாக கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தட் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பார்ட்டில் எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த 2 மெத்தடையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் வந்து எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4 பொறுத்தவரை 2 மாடல் தான். இன்வென்ட்ரி மாடல், ரீப்ளேஸ்மெண்ட் மாடல். இன்வென்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி மாடல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது ரெலவெண்ட்டாக நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. இப்போ இன்வென்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து நிறைய வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து இஃப் இட் இஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இன்வென்ட்ரியே போகலாம். ஸோ இன்வென்ட்ரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து யூ நீட் டு மெமரைஸ். இல்லை ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செகண்ட் மாடலை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் மாடலை பொறுத்தவரை ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் வந்து அது மாடலோட அந்த கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து யூனிட் 4 பொறுத்தவரை. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல வந்து அகைன் 2 டைப் தான். கியூவிங் மாடல், சிமுலேஷன். ஸோ கியூவிங் மாடல் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சேம் அதே தான். ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து ஓகே, ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கியூவிங் மாடல் தாராளமாக போகலாம். ஸோ ஆனால் அதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக நிறைய ஃபார்முலாஸும் இருக்கும். அண்ட் தென் வந்து இல்லை செகண்ட் பார்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா சிமுலேஷன் அட்டன் பண்ணலாம். ஸோ இதை கியூவிங் மாடல் கம்பேர் பண்ணும்போது சிமுலேஷனில் ஃபார்முலா வந்து ரொம்ப கம்மி தான். பட் இது வந்து ஒரு லாஜிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஸோ அப்போ யூனிட் 5 பொறுத்தவரை நீங்கள் சிமுலேஷன் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து ஃபார்முலாஸ் வந்து கம்மி. ஸோ அதனால் யூனிட் 5 வந்து நீங்கள் தாராளமாக சிமுலேஷன் அட்டன் பண்ணலாம். ஓவராலாக நம்ம 5 யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல இப்போ படித்தா கூட இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் இதை மாதிரி வந்து கான்செப்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேசிஸில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கான்செப்டை கிளியராக புரிஞ்சுக்கோங்க.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின் திங் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். ஈவன் வந்து அது உங்களுக்கு சரியாக வந்து தெரியல அப்படின்னாலும் சம்மை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் இது ரிலேட்டடாக வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.